வணக்கம். வசந்த மண்டபம் மற்றும் மடப்பள்ளியின் திருப்பணி வேலைகள் எந்த அளவு முடிந்துள்ளன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3600 சதுர அடி அளவில் புதியதாக வசந்த மண்டபம் அமைப்பதற்கான முன்னேற்பாடு வேலைகள் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கியது. இதில் முக்கியமாக அம்மன் கோவிலின் வடபுறம் அமைந்த மரங்களை அகற்றுதல், அலங்கார மண்டபத்தை முழுவதுமாக இடித்தல் மற்றும் தற்போது வில்வ மரம் இருக்கும் இடத்தில் புதியதாக உண்ணாமலை அம்மன் கோவில் வருவதால் அம்மரத்தினை பெயர்த்து எடுத்து வேறு இடத்தில் மாற்றி அமைத்தல், அம்மன் மற்றும் சிவன் கோவிலில் முன்பிருந்த மொட்டை மண்டபத்தை உடைத்தல், கோவிலின் பின்புறம் இருந்த சுவரை அகற்றுதல், தரையை சமநிலைப்படுத்துதல் ஆகிய வேலைகள் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் முடிக்கப்பட்டது. இதன் பிறகு குழிகள் வெட்டப்பட்டு பீம்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் கிரேட் பீம்கள் அமைக்கப்பட்டு பில்லர்கள் எழுப்பப்பட்டன. அடுத்ததாக பைப்லைன்கள் நிறுவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேல் தளம் அமைக்கப்பட்டு சுவர்கள் எழுப்பப்பட்டன. அடுத்து வசந்த மண்டபத்தின் ரூஃப் கான்கிரீட்டுக்கான ஷட்டரிங் வேலைகள் தொடங்கியது. கம்பி கட்டுமான வேலைகள் மற்றும் எலக்ட்ரிக் பைப்லைன்கள் போடப்பட்டன. இந்த வேலைகள் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அன்று தொடங்கி அதே ஆண்டு செப்டம்பர் 17 அன்று மேல் தளம் அமைக்கப்பட்டது. 2400 சதுர அடி அளவிற்கு இடையில் தூண்களே இல்லாமல் இருப்பது மற்றும் மண்டபம் முழுவதும் கீழ் பீம்கள் இல்லாமல் இன்வெர்டட் பீம்கள் போடப்பட்டது ஆகியவை இந்த மண்டபத்தின் சிறப்பு அம்சமாகும். மண்டபம் முழுவதும் இயற்கையாக வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் இருக்க சுவர்களில் டெரகோட்டா டைல்ஸ்கள் நிறுவப்பட்டன. மேலிருந்து சூரிய ஒளி நேரடியாக மண்டபத்தின் உள்ளே விழுவதற்காக ரூஃபின் மீது கண்ணாடி பிரிக்குகள் வைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது மடப்பள்ளியின் திருப்பணி வேலைகள் பற்றி பார்ப்போம். புதிய மடப்பள்ளி கட்டுவதற்காக பழைய மடப்பள்ளி இடிக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று பூமி பூஜை நடைபெற்றது. தற்பொழுது அதற்கான தளம் போடப்பட்டு சுவர் எழுப்பும் வேலை நடந்துள்ளது. நன்றி.